விநாயகா மிஷன்ஸ் சட்டக்கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்களின் தொடக்க விழாவில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சுதந்திரம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயகா மிஷன்ஸ் சட்டக்கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்களின் தொடக்க விழா இன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுதந்திரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சட்டக்கல்வியின் உயர்ந்த மதிப்பு, சமூகத்தில் சட்ட மாணவரின் பொறுப்பு, மேலும் எதிர்கால சட்ட வல்லுநர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் குறித்து மாணவர்களிடம் ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றினார். மாணவர்கள் சட்டத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் போதை பழக்கத்திற்கு மட்டும் அடிமையாகி விடாதீர்கள் என்று அறிவுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் கல்வி உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார், இந்திய உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரான்சிஸ் ஜூலியன், கல்லூரியின் டீன் ஆனந்த் பத்மநாபன், கல்லூரியின் பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது என்பது இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. அதாவது சட்டம் பயின்று வந்தா நமக்கு கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியம். அதை காப்பாத்துறதுங்கிறதே மெயினா இந்த வக்கீல் சமுதாயம் தான். அப்புறம் சமுதாயத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள்ல சட்டபூர்வமா தீர்க்க வைக்கிறதுக்கும் லாயர்ஸ் அவசியம், சட்டம் அறிந்தவர்கள் தேவை. அதனால சட்டம் பயில வேண்டியது இது. அதுக்காக மற்ற கோர்ஸ் படிக்க வேண்டும் இல்லை. எல்லா ப்ரொஃபஷன், இப்போ மெடிக்கல் ப்ரொஃபஷன் நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் தான், அதே மாதிரி லாயர் ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன் தான். அதனால இன்னைக்கு இவ்வளவு மக்கள் தொகை அதிகமாக ஆக சட்டங்களும் பலவித சட்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கான அவசியம் தேவைப்படுது. அது நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த கோர்ட்டுகள் எண்ணிக்கையோட இன்னைக்கு கோர்ட்டுகள் எண்ணிக்கை அதிகம், வழக்குகள் அதிகம். வழக்காடு மன்றங்கள் அதிகம், வழக்குகள் அதிகம். அதற்கு ஏற்ற லிட்டிகன்ஸ் சொல்லுவாங்க, வழக்காடுகள், அதுக்கேற்ற ப்ரொபோஷன் லாயர்ஸும் அவசியம். அதனால சட்டம் பயின்றா, சட்டம் அவசியம் இருக்கிறதோட சட்டம் பயில்பவர்களுக்கும் அவங்களுக்கு இந்த சமுதாயத்துல உள்ள நல்ல மதிப்பு, மரியாதை, அவங்களோட வாழ்க்கை தரமும் நல்லா இருக்கும். அதாவது சோசியல் சர்வீஸ்ங்கிறது லாயருக்கு தரவு பப்ளிக், ஆனா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி லைஃப் எல்லாம் இருக்கு. அதுக்கும் அவங்களுக்கு நான் இங்க உள்ள பேசும்போது சொன்னேன், அதை இங்க திருப்பி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வக்கீல் தொழில் வந்தாரை வாழ வைக்கும் தொழில் வக்கீல் தொழில். வக்கீலையும் வாழ வைக்கும், வக்கீல் குமாத்தாக்களையும் வாழ வைக்கும்னு சொன்னேன். அதுதான்